ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது பொங்கல் அன்னைக்கு எடுத்த வீடியோ. நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் கொஞ்சம் வேலையெல்லாம் நாளே நான் முடிச்சிட்டேன். ஏன்னா நம்ம அங்கங்கே அடுத்த நாள் தேடிட்டு இருக்க முடியாதனால எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன் பொங்கல் வைக்கிறதுக்கு. எந்திரிச்ச உடனே நேராக குளிக்க தான் போனேன். குளிச்சுட்டு வந்த உடனே ட்ரெஸ்ஸை மாற்றியாச்சு. சாரீ கட்டிட்டேன். நேற்று 2 சாரியில் எந்த சாரீ கட்டலான்னு கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதில் இப்போ நான் இந்த சாரியை நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இதுக்கு இந்த ப்ளவுஸு கொஞ்சம் நல்லா மேட்ச் ஆன மாதிரி ஆகிட்டு எனக்கு. அதனால் ஒரே கலரில் இருக்கனால அந்த ப்ளவுஸும் போட்டு நம்ம இந்த சாரியை கட்டிக்கலாம் அப்படின்ட்டு இந்த சாரியும் கட்டியாச்சு. பொங்க பானையெல்லாம் எல்லாம் ரெடியாகி நேற்று நைட்டே எல்லாமே டெக்கரேட் பண்ணியெல்லாம் வச்சாச்சா. அதனால் எந்திரிச்சு எடுத்துகிட்டு நான் ஈஸியாக எல்லாம் கொண்டு வந்துட்டு நேராக பொங்கல் தான் வைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டுன்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம பால் ஊற்றிடலாம் பானைக்கு அப்படின்ட்டு. இதில் 1 டம்ளர், அதில் 1 டம்ளர். இந்த பானை 1/4 கிலோலாம் வேகாதுங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 200 அரிசி போட்டோம் அப்படின்னா கரெக்டாக வரும். மேலே வரைக்கும் நல்லா தழும்ப வர மாதிரி இருக்கும். நான் அதுக்குமே கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்தேன். ஏன்னா அதுவே கொஞ்சம் அதிகம்தான். ஏன் அப்படின்னாக்க நான் மட்டும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தான் சாப்பிடுவோன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆள் எவ்வளோ சாப்பிட முடியும்? கொஞ்சம் அளவு தான் சாப்பிட முடியும். அதுவும் பச்சரிசி அடுத்த நாள் வரைக்கும் நாள்லாம் வச்சு சாப்பிடுவோம். சம்பாரிசி வச்சோம்னா அடுத்த நாள் வரைக்கும் வச்சு நாங்கள் சாப்பிடுவோம். எங்கள் மாமியார் இருந்த வரைக்கும் அப்படி தான் சாப்பிடுவோம். அடுத்த நாள் தண்ணி ஊற்றி அதில் அந்த அவியல் சக்கரை பொங்கல்லாம் வச்சு அந்த சாம்பார், பழைய சாம்பார்லாம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போ நான் மட்டும்தான். ஹஸ்பண்ட் சபரிமலைக்கு போயிருக்காங்க ஜோதி பார்க்குறதுக்கு. பார்த்துட்டு மாட்டுப்பொங்கலுக்கு அடுத்த நாள் தான் வருவாங்க. அதனால் நான் ஒரு ஆள் நான் எவ்வளோ சாப்பிட முடியும். ஆனால் சாம்பார்லாம் வச்சுருந்துட்டாங்க. அந்த பழைய குழம்பு தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நம்ம பொங்கலுக்கு எல்லாம் ரெடி பண்ணி அங்கே வச்சாச்சு. சரி அது சூடாகட்டும்னு சொல்லிவிட்டு நம்ம போட்ட கோலம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு வெளியில் வந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு கோலம். ஏன்னா ரொம்ப பயந்துகிட்டே இந்த ஒரு மழை அழிஞ்சிருக்குமோ அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டு நைட்டெல்லாம் காலைல எந்திரிக்க முடியல. காலு வலின்னு சொன்னால் எவ்வளோ வலி, எப்பா சரியான வலி. அதனால் அது அழிஞ்சிருந்துச்சுனாக்க மனசு கஷ்டமாக இருந்திருக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நல்லா இருந்துச்சு. அப்புறம் பானை பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி பொங்கிட்டு போயிருந்துச்சு. ஆனால் சக்கரை பொங்கலுக்கு நான் வச்சது தான் ஃபஸ்ட்டு பொங்குச்சு. அப்புறம் 2 பானையிலுமே பொங்க ஆரம்பிச்சிட்டு அப்புறம் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி நான் எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு நான் அரிசி போட ஆரம்பிச்சிட்டேன் நான். இதில் என்ன அப்படின்னாக்கா மஞ்சக்கிழங்கு வாங்க முடியாமல் ஆயிடுச்சு. ஹஸ்பண்டு தான் வாங்கி தந்திருப்பாங்க. வாங்குறது காலையில் கடையும் ரொம்ப தூரம் போகணும். அதனால் எனக்கும் முடியலை. அதனால் பூ இருந்துச்சா, பூவை பானையில் சுற்றிட்டேன். அதுவுமே அழகாக தான் இருந்துச்சு. ஆனால் சம்பிரதாயப்படி என்ன அப்படின்னாக்கா அந்த மஞ்சக்கிழங்கு தான் நம்ம அந்த பானையில் வைக்கணும். என்னடா சூடை லெஃப்ட் கையில் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. இது ஃப்ரண்ட்டு கேமரா போட்டிருக்கனால பார்க்குறதுக்கு உங்களுக்கு லெஃப்ட் கை மாதிரி இருக்கும். ஆனால் நான் ரைட் கையில், வலது கையில் தான் நான் காட்டுறேன். அது ஃப்ரண்ட்டு கேமராவில் நமக்கு ரைட் சைடு நமக்கு செய்கிறதெல்லாம் லெஃப்ட் செய்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் யாரும் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க.
பூஜை நல்லபடியாக முடிச்சாச்சு. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிட்டேங்க. என்னோடய ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா அவங்களே எல்லாம் அந்த பூஜை பண்ணுறதெல்லாம் மேக்ஸிமம் நான் வந்து இந்த பூஜை பண்ணுற வேலையெல்லாம் கலந்துக்க மாட்டேன். கரெக்டாக பூஜை பண்ணி முடிக்க வெளியிலேருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு. எம்மான்ட்டு யார்டான்னு பார்க்க போனேன். அந்த யாராவது ஹெல்ப்பு கேட்டு ஒருத்தவங்க வந்து நின்றுட்டு இருந்தாங்க. பாவமாக இருந்துச்சு அவங்கள பார்க்குறதுக்குமே அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்சது வந்து இந்த பூஜை பண்ணுற நேரத்தில் இப்படி வந்து கரெக்டாக ஒருத்தவங்க வாசல் நின்று கேட்கும்போது நம்ம இல்லைன்னு சொல்லவும் கூடாது, சொல்லவும் மாட்டோம். முடிஞ்சதை ஏதாவது அவங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப நல்லது. அப்படியே அவங்களுக்கும் கொடுத்துட்டு வந்துட்டேன். எனக்கு அது ரொம்ப ஒரு வேளை சாமி கும்பிடும்போது நேரில் ஏதோ ஒரு நல்லதுக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம நினச்சிக்கணும். அப்படியே கையோட காக்காவுக்கும் நான் வச்சுட்டு வந்துட்டேன். காக்காவும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே நின்று பார்த்துட்டே இருந்துச்சு. நாங்கிட்டு வந்தோன்னே சாப்பிட ஆரம்பிச்சிட்டு நானும் அதுக்கப்புறம் பொங்கல் டேஸ்ட்டு பார்த்தேன். வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. நம்ம இந்த சக்கரை பொங்கல் நிறையா தடவை வீட்டில் வச்சுருப்போம், ஆனால் இந்த டேஸ்ட் இருக்காது. ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் பூஜை முடிச்சுட்டு நானும் சாப்பிட்டதுக்கப்புறமா பூஜையிலேருந்து கிச்சனில் கொண்டு போய் பொங்கல்லாம் வச்சாச்சு. இன்றைக்கி என்னன்னாக்கா அடுப்படி நின்று பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே என்ன செஞ்சுனாக்கா நெய் வந்து டப்பாவோட சாஞ்சிட்டுங்க. டக்குன்னு புடவையிலேயே கொட்டிருச்சு. புது புடவையிலேயே கொட்டிருச்சு. வேறு வழி இல்லாமல் என்ன செய்ய துணி வச்சு அப்படின்னு நான் தொடச்சிட்டேன். சரி எல்லாம் இப்போவே மாற்ற முடியாதே, எல்லாம் நம்ம எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சேலையில் தொடச்சி மட்டும் விட்டுருந்தேன். அதனால் அந்த எண்ணெய்க்கரை நெய்க்கரை அப்படியே இருக்கும். இப்போ மதியம் வந்து சாம்பாரும் ஆயிடுச்சு. எல்லா காய்கறியும் போட்டிருக்கேன் நான். இது கருணக்கிழங்கு தவிர பாவக்காவை தவிர எல்லா காய்கறியும் போட்டாச்சு. இந்த சாம்பார் எப்படி சாப்பிட்றோம்னா கொஞ்சமாக சாப்பாடு நம்ம எடுத்துகிட்டு அந்த ஒயிட் கலர் பொங்கல் எடுத்துகிட்டு வெள்ளை சாதம் எடுத்துகிட்டு அப்படியே அந்த சாம்பார் தழும்ப ஊற்றி சாப்பிடணும். அது சுட வச்சு சாப்பிட்டோம்னா வேறு டபுள் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார். இந்த சாம்பார் சூடு பண்ணி என் வீட்டுக்கார் வந்து கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அவியல் மட்டும் நான் வைக்கல, சாம்பார் மட்டும்தான் வச்சேன். ஏன்னா மாட்டுப்பொங்கல் அடுத்த நாள் என்னோடய ஹஸ்பண்ட் வருவாங்களா, சரி அன்னைக்கு வந்து நம்ம அவியல் வச்சுக்கலாம், அவங்களும் வந்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவியல் வந்து அன்னைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் நினச்சிக்கிட்டேன். அதனால் வந்து இப்போ வந்து நான் ருச்சி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதான், நம்மளோட விலாக் வந்து இன்னையோட முடிஞ்சிச்சு. இந்த வருஷம் பொங்கல் வந்து ரொம்பவே சூப்பராக சிறப்பாக முடிஞ்சிச்சு. என்ன அவங்க இல்லாதனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. தனியாக கொஞ்சம் சமைச்சு சாப்பிட்டு பொங்கல் கொண்டுறது கொஞ்சம் கஷ்டம்தான் நினைக்கிறேன். எனக்கும் அப்படி தான் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இதோட நம்ம விலாகை முடிச்சிக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாட்டா பாய், see you, ஹாப்பி பொங்கல்.